ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி படத்தில் ஏபிசின்னு சொல்கிறாங்களே, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு தேட்டரில் அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏ சென்டர் ஆடியன்ஸ்னால் ஒரு படத்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்ப்பாங்க. அதுவும் கொஞ்சம் ரிச்சாக எஜுகேட்டடாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி எல்லா படத்தையும் அவங்க பார்த்துட மாட்டாங்க. ஒரு சில நல்ல கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படத்தையும் அதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஓடிடியில் தான் பார்ப்பாங்க. கண்ட வெப்சைட்லலாம் டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதில் லாஜிக்கும் பார்க்க மாட்டாங்க. கதை நல்லா இருக்கான்றது தான் பார்ப்பாங்க. அவங்க ஏ சென்டர் ஆடியன்ஸ். பி சென்டர் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. ஒரு படம் விடாமல் எல்லா படத்துக்கும் தியேட்டருக்கு போவாங்க. அவங்க டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. படம் நல்லா இருக்கா அதை ரசிச்சுட்டு வருவாங்க. எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. Have you ever wondered what is the legacy of time? I never take time for granted. Like time, I am in trouble. சி சென்டர் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹீரோஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்கவுங்க ஹீரோஸ் படத்தை தான் செலிப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கவுங்க ஹீரோஸ்க்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தான் சி சென்டர் ஆடியன்ஸ். ஒரு படம் வந்துச்சுன்னா அது மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு படம் வந்துச்சுன்னா அது மூணு சென்டர் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏபிசி மூணுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆக்ஷன் பேக்டு கமர்ஷியலாக எடுக்கணும். கதையும் நல்லா இருக்கணும். அப்போனா தான் மூணு பேரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பி சென்டர், சி சென்டரை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி ஏ சென்டர் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எஜுகேட்டட்ன்றனால எல்லா படத்தையும் அவங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க. எதெல்லாம் கதைக்கு முக்கியத்துவமோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுதான் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டருக்குள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேட்டரில் இந்த விஷயங்கள்லாம் வேறு என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.